இப்போ இந்த கேது பகவான் உள்ள வந்தது என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே நீங்கள் பட்ட கஷ்டம், துன்பம், கவலை இதெல்லாம் ஒரு அழுத்தமாகவே உங்களுடைய மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. எதையுமே வேகமாக செஞ்ச நீங்கள் இப்போ எதையுமே செய்ய யோசிக்கிறீங்க. இதை செய்வோமா வேண்டாமா, இதை செஞ்சு அதாவது சிக்கலில் மாட்டிக்குவோமா, இல்லை இவனை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கெல்லாம் யோசிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்க மாட்டேங்கிங்க. என்ன விஷயம் தெரியுமா? அடுத்தவனுக்கு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கிறத நீங்கள் விடவே மாட்டீங்க. இது உனக்கு பிரச்சனையா, இந்த வரேன்டா, நான் உடனே வரேன்டா, கிளம்பி வரேன்டா அப்படின்னு வண்டி எடுத்துகிட்டு ஓடுறீங்க. ஸோ இதை மட்டும் உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல. அந்த பிரச்சனையை போய் நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்க, நீங்கள் தான் லாக் ஆகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுமே உதவி செய்கிறீங்க. சரி, நம்ம மூலமாக 4 பேர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற நினைக்கிற விஷயங்கள் உங்கள்கிட்ட இயற்கையாகவே ரத்தத்தில் ஊறியது. அதனால் அதை மாற்ற முடியல. இதுதான் உங்களுடைய செயல்பாடு. சரி, இப்படி இருக்குது. அது எங்களுக்கும் தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி தான் இருக்குது. நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த 2026 எங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகுது கிரகங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த 2026 நம்முடைய சிம்மராசி என்பதற்கு சிறப்பான வருடமாக இருக்க போகிறது. பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்க போகிறது. குடும்பம், அதாவது என்ன சொல்லணும்னா, உங்களுடைய பார்ட்னர் உங்கள் மேலே அதிகமாக கோவப்பட்டு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு டைவர்ஸ்க்குரிய விஷயங்களை செயல்பட்டு இருந்தால், கேஸ் எண்ட் ஆஃப் பாயிண்டில் இருந்தால் கூட 2 பேரும் சேர்ந்துருவீங்க. நீங்கள் விருப்பப்பட்டால், திருப்பியும் சொல்ல வரேன், திரும்பியும் சொல்கிறேன், சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுடைய பார்ட்னருடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல் விஷயம். 2வது, சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் நிறையா கருத்து வேறுபாடுனால விவாகரத்து கூட பெற்றுக்கலாம். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் பிரிவை சந்திச்சிருந்திருந்தா உங்களுக்கான வாழ்க்கை துணை, உங்களை விட்டு போன உறவுகளையோ உங்களை விட்டு போன நட்புகளையோ நம்பி இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான உறவு, உங்களுக்கான நட்பு, உங்களுக்கான வாழ்க்கை துணை